ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் ஆப்பமும் சாம்பாரும். எங்கள் அம்மா தான் ஆப்பமாவை அரைச்சி கொடுத்தாங்க. நேற்று பிக் பாஸ் பார்த்து ஒரே கவலையாயிட்டு மக்களே. ஏன்னா என்ன தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது இந்த பிக் பாஸ் ரெட் கார்டு எல்லோ கார்டுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணனா இவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருந்திருப்பாங்க. ஏன்னா கம்ருதீன்லாம் ஒரு கனவோடு வந்ததாக சொல்லியிருப்பாங்க, அது வாங்கினேன் இது வாங்கினேன்ட்டு. அப்படி இப்போ பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுத்தனால அவங்களுக்கு சேல்ரி கூட கொடுக்க மாட்டாங்களாம் மக்களே. 90 days டிஆர்பிக்காண்டி வச்சுட்டு திடீர்னு சேல்ரிலாம் கொடுக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நேற்று கூட நான் நேற்று ஃபுல்லாகவுமே என் தங்கச்சி கூட இதே தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட என்ன அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு சேல்ரி வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க, இதில் என்ன இது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இதே மாதிரி சபரியுமே பார்வை பண்ணியிருப்பாங்க. அப்போ அடுத்தவங்ககிட்ட சொல்லும் போது நான் வேணனே தான் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த விஜய் டிவி ரெட் கார்டு கொடுக்காம இதை இப்போ கொடுத்துருக்காங்க. சரி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் சேல்ரியாச்சும் அவங்க சேல்ரியே கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சேல்ரிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவிலலாம் நியூஸ் வந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரி ஒரு கெட்ட பேரோட வெளியே போயாச்சு, அட்லீஸ்ட் சேல்ரியாச்சு கொடுத்தா அதை வச்சாது ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க. அதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப கவலையாகி போச்சு மக்களே. அதுலேயும் லாஸ்ட்டில் பேசுனதெல்லாம் தப்பாக இருந்தாலுமே ஒரு சாரின்னு ஒருத்தங்க கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி ஓகேன்னுட்டாவது, இல்லைன்னா எதுவுமே பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சாண்ட்ரா பண்ணுற ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப ஓவராக தெரிஞ்சுது. ஏன்னா அதை வேறு பேனிக் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்க எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே அலறது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஃபேக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது எப்படின்னு தெரியல மக்களே. சாரின்னு கேட்க வரவங்கக்கிட்ட நம்மளுக்கு விருப்பம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சரின்னாவது போகிறாங்க. ரெட் கார்டை வாங்கிட்டு தான் போகிறாங்க, சந்தோஷம் ஒன்றும் அவங்க போகல. அதனால் சும்மா விருப்பம் இல்லைனாலும் மூஞ்சி பார்த்து பேசியிருக்கலாம். சும்மா கடந்து கத்திக்கிட்டு வாங்கினதெல்லாம் எனக்கு ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரிஞ்சுது. வெளியே போனாலும் அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு கம்ருதீன்காண்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை நானே பார்த்துருக்கேன் நிறைய பேரை. கோபத்தில் பேசுகிறத பேசிட்டு அதுக்கப்புறம் கடந்து ஃபீல் பண்ணுவாங்க. நான் அந்த கேரக்டரை நிறைய இது பார்த்துருக்கேன். அவங்க